காலையில் ஒரு ஆள் இப்படி எனர்ஜியாக இருக்கும்போது இதை பார்த்தா நமக்கு சோம்பேறித்தனம் இருக்குமா? ஆமாங்க. குழந்தைங்க அவங்களோட மைல்ஸ்டோனை ஒவ்வொரு மாதம் கடக்கும்போதும் அதுக்கு தகுந்த மாதிரி ஓடிக்கிட்டுருக்காங்க. வயசானால் நம்ம தான் அப்படியே சோம்பேறித்தனமாக உட்காந்துரோன்னு நினைக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு காலை தூக்கி முட்டி போட ட்ரை பண்ணால் இப்போ ஃபுல்லாக முட்டி போட ஸ்டார்ட் பண்ணிட்டார். இதுக்கப்புறம் கிச்சனுக்கும் ஹாலுக்குமா தான் இருக்க போகுதுன்னு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. ஜெய்யும் அப்படி தான் தவழ்ந்து போல் அவனும் முட்டி போடுறான். அதுக்கப்புறம் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதே ஃபார்மேட்டில் தான் நித்தினும் வரான். பார்க்கலாம் எந்த அளவுக்கு அப்படின்ட்டு. ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு. காலையில் ஜெய் ஸ்கூல் போனதுக்கப்புறமா நித்தினையும் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்டு நானும் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். இப்போ சாப்பாடு ஊட்டுறதுனால என்னோடய மைண்ட் செட்லாம் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஃப்ரூட் கொடுக்கலாம், எந்த மாதிரி வெஜிடபிள் கொடுக்கலான்னு தாங்க இருக்குது. சரி நாளைக்கு ஆப்பிள் பியூரே பண்ணலான்ட்டு கொஞ்சம் ஆப்பிள், அதுக்கப்புறம் திராட்சை ரொம்ப நல்லா இருந்துச்சா கொஞ்சம் ஜெய்யிக்காகவும் வாங்கிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். போகும்போதே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் அப்படியே வண்டியை நிப்பாட்டிட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு தான் ஆஃபீஸ் போனேன். இன்றைக்கி இப்படி தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் இருந்துச்சு.